نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون بلسانه وبيده صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இணையற்ற அல்லாஹ்வுக்கே எல்லையற்ற புகழ் அனைத்தும். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் சாதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை தனது வாழ்விலே எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஅ மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தஆலாவின் சாந்தி சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவை கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவின் மாளிகையிலே இஹ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர பெருமக்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எவைகளை நமக்கு ஏவி கட்டளையிட்டிருக்கிறானோ அவ்வாறான விடயங்களை நமது வாழ்விலே அனுமதியாக எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்யக்கூடாது ஹராமான தவிர்த்து கொள்ளுமாறு தடை செய்திருக்கிறானோ அவ்வாறான விடயங்களை நமது வாழ்விலே முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் என்னும் நற்கட்டளையிடுகின்றேன். இத்தகுல்லாஹ். கண்ணியமான சபையான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதனுக்கு பலவிதமான கடமைகளை கடமையாக்கியிருக்கிறார். மனிதன் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட அனைத்து கடமைகளையும் பூர்த்தியாக செய்தால்தான் அவன் பூர்த்தியான முஸ்லிமாக, பூர்த்தியான ஈமான்தாரியாக ஆகிவிடுகிறான். அதை கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்காக வேண்டி மேலான சுவர்க்கத்தை
அல்லாஹ் கொடுக்கிறார். ஆனால் மேலான சகோதரர்களே, மனிதர்களோ சில அமல்களை செய்து கொண்டு இந்த அமல்களை செய்தால் போதும், இதை கொண்டு எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என ஒவ்வொரு விதமான அமல்களை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டிசைன்ல ஒவ்வொரு முறையில அவர் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், சிலர்கள் இருக்கின்றார்கள், பாபு சொன்னா பள்ளிக்கு வந்துருவார், 5 நேரம் பள்ளியில வந்து அவர் இமாம் ஜமாத்தோட தொழுவார். ரமலான் மாசம் வந்துட்டா நோம்பு பிடிப்பாரு. ஆனா இவருக்கு வசதிக்கு ஜகாத் கொடுக்க, ஊருக்கு பேருக்கு கொஞ்சத்தை கொடுத்துட்டு ஜகாத்ல பகிர்ந்தனம் பண்ணுவார். இவர்கிட்ட வசதி வாய்ப்பு ஹஜ்ஜி செய்யறதுக்கு, இவர்கிட்ட கையில பணம் இல்லாட்டியும் இவர்கிட்ட அதிகப்படியான சொத்து இருக்கு, இவர்கிட்ட கால்நடை இருக்கு, இவர்கிட்ட வாகனங்கள் இருக்கு, இவர்கிட்ட வயற்காணிகள் இருக்கு. இவருடைய பொறுமையை பார்த்தா இவர் சாதாரணமாக நினைத்து கொண்டிருந்தாலும் இவரை பெரிய வெச்சாளர்கள் இருக்கிறார். ஆனா இவர் ஒரு உம்ராவை செய்யறதுக்கு யோசிக்கிறார். என்ன பாஷையில சொல்றேன்னு சொன்னா, 2 மாட்டை விட்டுட்டா அவர் உம்ரா செய்கிறார். வயல்ல 2 பவுன் தங்கத்தை விட்டுட்டா உம்ரா செய்கிறார். ஒரு 10 மாட்டை விட்டுட்டா ஒரு ஹஜ்ஜை முடிக்கிறேன். அதே போல அதிகப்படியாக உள்ள ஒரு வாகனத்தை விட்டா, இருக்கக்கூடிய 10 ஏக்கர் 2 ஏக்கர் வயலை விட்டா ஹஜ்ஜை முடிக்கிறேன். ஆனா இவருக்கு அந்த சிந்தனை இல்ல, இவருக்கு அந்த யோசனை இல்ல. இவர் என்ன நினைக்கிறாரு, அல்லாஹ் அக்பர் பாங்கு சொல்ற நேரத்துல நான் பள்ளிக்கு வந்து 5 நேரத்தை தொழுவேனே, ரமலான் மாதத்துல ஏதாவது இபாதத் செய்வேனே, இது போதும், இதை கொண்டு எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான்னு ஒரு கூட்டம் இப்படி அமர்ந்து திரிகிறார். இன்னும் சிலர்களை பார்த்தோம் என்றால் 5 நேரம் பள்ளிக்கு வர மாட்டாரு. வெள்ளிக்கிழமை ஆகிட்டா வெள்ளிக்கிழமையே அவரை தொழிலுக்கு போக மாட்டார், தொழில் நிப்பாட்டிடுவார். சொல்றாரு, நான் எப்ப தொழில் ஆரம்பிக்கிறோம் அன்றையில இருந்து ஒரு வெள்ளிக்கிழமை சரி நான் வேலைக்கு போறேன், தொழிலுக்கு போறதில்லை, நாட்டுக்கு போறதில்லை. ஏன் அன்றைய தினத்தை நான் ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி ரிசர்வ் பண்ணிக்கிறேன், அன்றைய தினத்தை ஜும்மாவுக்காக வேண்டி ஒதுக்குகிறேன். இவர் நேர காலத்துடன் குடித்து சுத்தமாகி பள்ளிக்கு வந்து ஜும்மாவை வருவார். அதுக்கு பின்னால் 5 நேரத்துக்கு இல்ல அடுத்த வெள்ளிக்கிழமை ஆளை பார்க்கிறேன். இவர் என்ன நினைக்கிறாரு, வெள்ளிக்கிழமை மாத்திரம் நான் அமல் செஞ்சிட்டா போதும், இதை கொண்டு எனக்கு சொர்க்கம் கிடைக்கும். இப்படி ஒரு கூட்டம். ஏழான சகோதரர்களே, இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறார். அவங்க எப்படி, அவருடைய மாச முஸ்லிம், அவருடைய மாச துராய் मास इबादत में यानी हिंदा मतावत यानी हदत कीने दिए या ऐसे हो मतलब बाय पांच करना सलात इधर में है हिंदा में दिए का मास इबादत करना रमजान मास नवा हदत कान या करना पाऊ को मन नतर करला अल्हम्दुलिल्लाह माशाअल्लाह सुबह सलात के ना पढ़िए तमाम मासे पुराने या बिदाम करना उपवास येना रात्रि कानी तरावी ध्यान में बनवा नोमी विषयान के मौले तुमा तौबा करना या अल्लाह ना एक पिनाले पाव से हमारे संजय पाव तेरा मंदिर याद किया देविये बीज अवश्यम भोकरन है मंगल को बहु को लगा मन समावन है मित्रल सौदरनी दवा सुसिहाता इबराई और ते दव सहाबा और ते सलात या बिजुकरा एदा दोहर बरते मास या आप मनुष्य
விஷயம் பரவாயில்லை நாய் மக்கள் பானை வாங்கிட்டாங்க வடலத்தா வியாபார விகாரி மாச தொலை மாச அமர்ந்தோட மாச முஸ்லிம்களா இருந்தது ஏன் அமர்ந்தேக்கின் மட ஸ்வர்கிலே ரவிவிக்கியா வியாபாரி சோதரர்களே இப்படி ஒவ்வொரு லைன்ல சில அமல்களை வச்சுக்கொண்டு சில அமல்களை செஞ்சு கொண்டு இவர் நினைக்கிறார் இதை செஞ்சா போகும் இதை கொண்டு சொல்றவர்களே வேளாண் சந்தியானவர்களே அல்லாஹ்வுடைய ஏவல்களை மனிதன் ஏதோ ஒரு அமைப்புல சிந்திக்கிறான். ஆனால் இன்னும் ஒரு சைடு அதை மனிதன் பாவம் என்று நினைக்கின்ற அது அவருடைய சிந்தனை இந்த செயலே இது இல்லப்பா கபூலாகாது நான் எவ்வளவுதான் அன்பினால் பள்ளியில தொழுதாலும் வேலையிலேயே அல்லாஹ் இதற்குரிய கூடிய தர மாட்டான் தருவான் என்ற எண்ணிக்கிறார் ஆனால் நான் விடுவார் வேளாண் சகோதரர்களே அதுதான் ஒரு இப்ப நாங்க கோர்ட்ஸ் போறோம் கோர்ட்ஸ்ல பல கோர்ட்ஸ் இருக்கு ஹை கோர்ட் சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லுவாங்க என்னென்னமோ வகையான கோர்ட் சொல்லுவாங்க இதே போலதான் நாளை மக்சரின் போதும் அல்லாஹ்விடத்துல ரெண்டு கோர்ட்ஸ் இருக்கு கபர்ல அல்லாஹ் முங்கர் நபியை வச்சு கேள்வி கேட்பான் மலக்குமார்களை வச்சு அல்லாஹ் கபர்ல கேள்வி கேட்பான் மக்சரின் போது அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் நேருக்கு நேராக வைத்து அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் கேள்வி கேட்பான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அதுல முதலாவது நீதிமன்றம் முதலாவது கோர்ஸ் தான் ஹுகூகுல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஏவல்களை பற்றி விசாரணை செய்யப்படுகின்ற நீதிமன்றம். இதுல அல்லாஹ் தொழுகையை பற்றி நோக பற்றி ஸகாத பற்றி ஹஜ்ஜ பற்றி அல்லாஹ்வுடைய ஏவல்களை பற்றி நான் விசாரிப்பேன். இரண்டாவது நீதிமன்றம் இருக்கிறே இது ஹுகூகுல் இபாதத் அடியான் மற்றும் ஒரு அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி விசாரணை செய்யப்படுகின்ற நீதிமன்றம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க முந்தைய நீதிமன்றம் இருக்கிறே இதுல அல்லாஹ் நாடினவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பான். இப்ப நாங்க பார்க்கவே கொசல் சத்தியாவா ஏக ஜனாதிபதி சமாவா அவருக்கு சமாவா இப்படி பொது மன்னிப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம். இதே போல அடியான் அவனுடைய கடமைகளில் பொறுப்போக்கு செய்தார் அதுல அல்லாஹ் நாடியவர்களுக்கு பொது மன்னிப்பு கொடுப்பான். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இரண்டாவது சைடிலே ஹுகூகுல் இபாதத் இருக்கிறே இல்ல பொது மன்னிப்பு இல்ல அநீதி இழைக்கப்பட்டவன் மன்னிக்காத வரை அல்லாஹ் ஒரு நாளும் அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கவே மாட்டான் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வேளாண்வர்களே நானும் நீங்கள் யோசிக்கிறோம். நாங்க பள்ளியுடைய தலைவராக இருக்கிறோம், ஊருடைய தலைவராக இருக்கிறோம், மிம்பர்ல பல விஷயங்களை பேசிக்கிறோம், சமூகத்துல கண்ணியமானவர்களாக இருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில நாங்க எத்தனை பேரோட கோவிச்சிருக்கிறோம், எத்தனை பேரோட கோவிச்சிருக்கிறோம், எத்தனை பேரோட உறவை துண்டிச்சிருக்கிறோம். இப்ப நானும் நீங்களும் நான் சொல்றேன் கேட்டா நீங்க எப்படியா நான் கேட்டா நான் சொல்றேன் நான் அனுபவம் என்னைய பத்தி நான் சொல்லி சரிவா பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லணும், ஊர்க்காரர்கள் சொல்லணும், அக்கம் பக்கம் உள்ளவர் சொல்லணும் இவர் சீதேவி இவர் உண்மையிலே நல்லவர். ஏனான சகோதரர்களே நாங்க 5 நேரம் தொழுதுட்டு அமல் இபாதத் செஞ்சிட்டு இதுல எத்தனை பேருடன் கோவிச்சதை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒருத்தர வாழ்க்கையில பரக்கத் வரும். நாங்க யாருக்கு பரக்கத்தை நாங்க ஈக்கணும், சந்தோஷமா ஈக்கணும், எங்களை குடும்பத்தில் நிம்மதியா ஈக்கணும் என்று நாங்க ஒவ்வொருத்தரும் விரும்புகிறோம். அதே போல சொன்னாங்க
நீலகால வாழ்க்கை. அவ்வாறு நீங்கள் இந்த உலகத்துல பரக்கத்தாக சந்தோஷமாக குடும்பத்துடன் நீங்க மகிழ்ச்சியாக நீண்ட ஆயுள் உடையவர்களாக வாழ வேண்டுமானால் நீங்க இந்த உலகத்துல ரெண்டு விஷயத்தை செய்யக்கூடாது. ரெண்டு விஷயத்தை கடைபிடித்தீங்கன்னா சுவாசம் நீங்க நிம்மதியாக சந்தோஷமா வாழ்வீங்கன்னா. இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம் அந்த ரெண்டு காரியம் என்ன, யார சொல்லலாம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வை பயப்படுவாங்க. எங்களை பயப்பட பள்ளிக்குள்ள பயப்படுறோம், தொழுகையில பயப்படுறோம், குடும்பம் வாங்கல பயம் இல்லையே, வெளி வாழ்க்கையில பயம் இல்லையே, மற்றவரை ஏமாற்றோம், மற்றவரை கடனாக கொடுக்காம இருக்கிறோம், நாங்க மற்றவர்களுக்கு கெட்ட செயல்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம், அவன காரியம் விட்டு கொண்டிருக்கிறோம், இவன சொத்தை அபகரித்து கொண்டிருக்கிறோம். வேளாண் சகோதரர்களே, இவர் நினைக்கிறார் பள்ளிக்குள்ள தொழுதா மாத்திரம் போகுது. சொன்னாங்க, நீங்க எல்லா நேரத்திலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நீங்க எங்க இருந்தாலும் சரி, உள்ளூர்ல இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் சரி, இரவில் இருந்தாலும் சரி, பகலில் இருந்தாலும் சரி, நீங்க எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் என்னை படைத்த ரப்பு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு நீங்க அல்லாஹ் பயந்து வாங்கின்னு சொன்னா உங்களோட வாழ்க்கையில நிம்மதி உண்டாகும், உங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும், உங்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை தருவார் என சொன்ன ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க. முதலாவது அல்லாஹ் பயப்படுங்க. இரண்டாவது விஷயம், உங்களுடைய உறவினர்களுடன், உங்களுடைய குடும்பத்தார்களுடன், உங்களுடைய பக்கத்து வீட்டார்களுடன், உங்களுடைய ஊர்வாசிகளுடன், உங்களுடைய நண்பர்களுடன் நீங்க சேதுவாங்க. சேதுவாங்கன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையை அல்லாஹ் பரக்கத்தை, நிம்மதியை, சந்தோஷத்தை தருவான் என்றார். ரசூலுல்லாஹ் சில மனிதர்கள் வந்தாங்க, யார் சொல்லலாம், எனக்கு சில உறவினர்கள் இருக்கிறாங்க, எனக்கு சில நண்பர்கள் இருக்கிறாங்க, எனக்கு சில கூட்டாளிமார்கள் இருக்கிறாங்க, யார் சொல்லலாம், நான் அவங்களுக்கு என்ன நேரம் நலவு செஞ்சு கொண்டிருக்கிறேன், நான் அவங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கிறேன், யார் சொல்லலாம். ஆனா அவங்களோ என்னையோட அட்டாக் ஆகிக்கிறாங்க, யார் சொல்லலாம். அவங்களோ என்னுடன் கோபத்தில் இருக்கிறாங்க, யார் சொல்லலாம். நான் அவங்களுடன் சிரித்த முகத்துடன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நான் சலாம் சொல்லி பரிகிறேன், யார் சொல்லலாம். அவங்களோ மூஞ்ச திருப்பி போறாங்க, கடுகடுப்பாக நடக்கிறாங்க, யார் சொல்லலாம் என சில மனிதர்கள் வந்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுடைய வார்த்தையை கேட்டு சொன்னார்கள், எனது தோழர்களே, நீங்கள் சொல்லும் இந்த வார்த்தை உண்மையாக இருந்தால் உங்களுடைய அந்த நண்பர்களுக்கு, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு நரகம் சொந்தமாகிவிட்டது என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வேளாண் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க கொஞ்சம் சிந்திப்போம். இன்னைக்கு நான் மௌத்தாயிட்டா ஏழை ஜனாசாவை பார்க்க வாரவங்க என்னைய பார்த்து என்ன சொல்றாங்க, எங்கட ஹாலாத் எப்படி இருக்கு? இப்ப நாங்க மௌத்து, எங்கட வைஃப் அழுது கொண்டு இருக்கிறா, ஒருத்தர் வந்து கேட்கிறாங்க, என்ன நீங்க அழுது கொண்டு இருக்கீங்க? இல்ல, ஏழை கணவர் மௌத்து, எந்த பொம்பளைக்காலும் சொல்லிடுமா, ஏழை கணவருடன் நான் 25 வருஷம் வாழ்ந்தேன், என்னுடைய கணவர் ஒரு நாளும் எனக்கு மூஞ்சில பாட்டதில்லை, ஒரு நாளும் எனக்கு ஈசியதில்லை, ஒரு நாளும் என்னோட அம்மாவுக்கு போவாத தடுத்ததில்லை, சாலியான தங்கமான மனுஷனை நான் இழந்துக்கிறேன். எங்களை யார் பொம்பளையாக சொல்றதுக்கு நாங்க இருக்கிறோமா சொல்லுகிறார் சகோதர சிந்தி. இப்ப நானும் நீங்களும் நல்லவர்களாக என்ன வந்து நினைக்கிறோம்? இதனால்தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள ஆக சிறந்தவர் யார்?
අන්‍ය ආගමික සහෝදරයෙක් ඇවිත් අහනවා ඔබලාගේ උතුම් මිනිසයා හොඳ ඔරිජිනල් මුස්ලිම් මිනිසයා කවුරුද කියලා අහනවා. එතකොට අපි මොනවද කියන්නේ? ওই මිනිසයාද පස්වේල පල්ලියට එන්නේ එයා හොඳයි. රම්සන් මාසයේ උපවාසයේ එනවාද එයා හොඳයි. තමන්ගේ ධනෙන් 102% zakat දෙනවා එයා හොඳ මිනිසයා. හජ් වන්දනාමාන කරනවා එයා හොඳ මිනිසයා කියලා අපි කියනවා. අල්ලාහ් සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් තුමාට පැවසුවාය ඔබලාගේ උතුම් මිනිසයා වන්නේ ඔරිජිනල් මුස්ලිම් මිනිසයා වන්නේ කවුරුන්ද කිව්වා? තමන්ගේ දිරමි තමන්ගේ දැහැතෙමි අනිත් සහෝදරයාට හිරිහැර නොකරන්නා තමා ඔබලාගේ උතුම් මිනිසයා වන්නේ කියලා හදරත් සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් තුමාට පැවසුවා. දැන් මම ඔයගොල්ලෝ සිතන්න ඕනේ. මම අද නැති වුණා. මගේ දේහය බලන්න කට්ටිය එනවා හයලුතු ආලා. ඇවිල්ලා කී දෙනෙක් හදවතින් ඇත්තෙන්ම මෙයා හරිය හොඳ මිනිසයා. මෙයා අපේ අල්ලපු වැඩේ මිනිසයා. අසල්වැසි අප සමග හොඳට හිටියා. අප සමග එකමුතු කමින් හිටියා. අප සමග සමගියෙන් හිටියා. අප සමග සහජීවීන් සිටියා කියලා හදවතින් පැවසුවා. හදරත් සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් තුමාන් කිව්වා එක ග්‍රන්ථයක සටහන් වී සිටිනවා හත් දෙනෙක්. ජනාසරයකට හදවතින් හත් දෙනෙක් ප්‍රාර්ථනා කරනවා. තවත් ග්‍රන්ථයක සටහන් වී තිබෙනවා 30 දෙනෙක්. තවත් ග්‍රන්ථයක සටහන් වී තිබෙනවා 100 දෙනෙක්. හදවතින් ඇවිල්ලා මෙයා හොඳයි කියලා හදවතින් පැවසුවා නම් මෙයාට ස්වර්ගය අනිවාර්ය වෙන්නේ කියලා හදරත් සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් තුමාන් පැවසුවායි. දැන් මම ඔයගොල්ලෝ සිතන්න ඕනේ. මම නැතුණාම ඔක්කොම එනවා අපි යාළුවෝ එනවා. ඊ දෙනෙක් එයා හොඳයි කියනවාද නැත්නම් මගේ අර ප්‍රේමයක අපේ භාෂාවේ උපැහැට යන්නේ. පොඩි දේවල් වලට සම්දු දවරගෙන ඉන්නේ. ළමයි රණ්ඩු වලට අපි මේ අහගෙන ආපු මිනිස්සුන්ගේ අවුරුදු ගානක් මගේ ඉඳලා අල්ලගෙන මිනිස්සුන්ගේ එන්නේ මොන පොඩේ නල්ලමම යොප්පේකම හොඳයි කියලා හිතුවානම් හදරත් සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් තුමාන් පැවසුවා මෙයාට අපාය අනිවාර්ය වෙවි නරක අනිවාර්ය වෙවි කියලා හදරත් සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් තුමාන් පැවසුවා. එතකොට පොඩ්ඩක් අපේ ක්‍රියාවන් எங்களோட செயல் எப்படி இருக்கு? எங்களோட உறவை நாங்கள் எப்படி சேர்ந்து வாழ்றோம்? ஒத்தரிக்கிறாரு தொழுறாரு நோபடிக்கிறாரு தானே தொழுறாரு அமல் செய்கிறாரு. மேலான சகோதரர்களே பக்கத்து வீட்டுக்காரன் ஜெமபா அதில் சொன்னாங்க பக்கத்து வீட்டுக்கார விஷயத்துக்கு மிக கவனமாயிருக்கு. எந்த அளவுக்கு தான் உங்கள்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தாப்பை அடிச்சு அவளுக்கு வர காத்த கூட நீங்க ப்ளாக் பண்ணினா அதுக்கு மல்லாட்டி வசதிதான் சாதாரண விஷயம். எங்களோட பணம் எங்களோட இடம் நாங்க தாப்பை அடிக்கிறோம். அவளுக்கு வர காத்த கூட நீங்க தடுத்தா அதுக்கும் பதில் சொல்லியாகணும் என்றால் மேலான சகோதரர்களே எங்களோட அக்கம் பக்கத்து வீட்டார்களுடன் எங்களோட உறவினர்கள் நாங்கள் எந்த அளவுக்கு சேருவாங்க. மேலான சகோதரர்களே ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு மக்கள் போவாங்க. உம்ராவுக்கு போன நேரத்தில் சிலவங்க சொல்லிட்டு போறேன், சிலவங்க நான் போறேன் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறேன். ஏன்னு கேட்டா உம்ராவுக்கு எங்களோட வந்தா ஹஜ்ஜுல் கல்லுக்கும் காபத்துல்லாவுக்கும் இடையில ஒரு கொட்டடி இடம் அதுக்கு சொல்ல முழுக்கசி. இந்த முழுக்கசில நின்று நெஞ்ச வச்சுட்டு யார் துவா கேட்கிறாரோ அவர் துவா பண்ணும். அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இவரு முழுக்கசில நின்று துவா கேட்டாலும் உறவை துண்டித்து வாழ்ந்தால் முழுக்கசில காபத்துல்லாவுக்கு மேலே ஏறி துவா கேட்டாலும் துவா ஆன்சர் ஒரு நாளும் துவா கபூல் செய்ய மாட்டான். இதனால தான் உம்ராவுக்கு போன நேரத்தில்
சலாம் சொல்லிட்டு போறேன். அதே போல ஹஜ்ஜுடைய விஷயம் அப்படின்னா ஹஜ்ஜில ஒரு முக்கியமான ஒரு இடம் முடியும். அதுதான் அரஃபாவுடைய நாள். ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும். இந்த அரஃபால விசேஷமா ஸ்பெஷலா எந்த இபாதத்தும் இல்லை. துஹரையும் அஸரையும் சேர்த்து சொல்றேன். நாங்க காலத்துல சொல்ற ரெண்டா கட் பண்ணி கசம் செஞ்சு சொல்றேன். அந்த நாளையில செய்ய வேண்டிய இபாதத் என்ன தெரியுமா? தௌபா. அந்த நாளையில செய்ய வேண்டிய விசேஷமான இபாதத் தௌபா தான். இப்ப நான் போன நாளைக்கு நோன்பு பிடிச்சவங்க அல்லாஹ் இந்த நாளை எவ்வளவு சிறப்பாக சொன்னால் ஒரு நோம்புக்கு ஒரு வருஷத்துடைய பாவத்தை நான் மன்னிக்கிறான். யார் அரபான இருந்தாரோ அவருக்கு நோம்பு கிடையாது. அரபான யாரும் நோம்பு பிடிக்கிறது அன்னைக்கு தான் அவங்களுக்கு தௌபாவுக்குரிய நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரபாவுடைய நாளையில அல்லாஹ் அடியானுடைய பாவத்தை மன்னிக்கிறத போல அரபாவுடைய நாளையில அடியானுக்கு நரக விடுதலை அளிக்கிறத போல வேறு எந்த நாளையிலும் சான்ஸ் விசேஷமான முறையில் அல்லாஹ் அவனுக்கு விசேஷமான அருளால கொடுக்கிறார். ஹஜ்ஜுடைய ஃபர்துகளில் ஒன்றுதான் அரபா. அல் ஹஜ்ஜு அல் அரஃபா. ஹஜ்ஜில அரஃபா அரஃபா இல்லாட்டி அவருக்கு ஹஜ்ஜே இல்லை. மேலான சகோதரர்களே, இந்த நாளையில அரபாவுடைய நாளையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களுடைய பெரியோர் கோஷ்டியுடன் முதலாவது வானத்தில் இருந்தார். அடியான் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்கிறார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரபாவுடைய நாளாக இருந்தாலும் அன்றைய தினத்துல இவர் அல்லாஹ்ட்ட அழுது துஆ கேட்பாரு. ஆனால் அந்த ஹஜ்ஜாஜிகளில் ஒரு கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் இந்த அரபாவுடைய நாளிலே மன்னிக்க மாட்டார், மன்னிப்பில்லை என்றார்கள். இப்ப சஹாபாக்கள் நினைச்சாங்க, யாரப்பா அரபாவுடைய புனிதமான நாளில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை விட்டு தூரமாக இந்த மனிதர்கள் யாரு? அளவெடுத்தவங்களா, தூளடிச்சவங்களா, சாராயம் குடிச்சவங்களா, இதெல்லாம் எது பாவம் எழுதி பாவம் தான். இருந்தாலும் மேலான சகோதரர்களே, நாங்கள் அறியாத ஒரு பாவம் தான் உறவை துண்டிச்சுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் உறவை துண்டித்து விட்டு இந்த அரபால நின்று யா ரப்பி அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாலும் அவருடைய துஆ முதலாவது வாரத்துக்கு மேலாக அவருடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்யவே மாட்டான் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்துல உள்ள ஒவ்வொருத்தரும் நாங்க எங்களை உள்ளங்களை தட்டி பார்க்கணும். நாங்க எத்தனை பேரோட போகிறோம், நாங்க எத்தனை பேரோட சண்டை போட்டுக்கிறோம், எத்தனை பேரோட நாம் கோபத்தில் இருக்கிறோம். பெரிய காரணம் இல்ல, உள்ள சண்டை இல்ல, உங்களோட உண்டான சீக்கிரம் தான் இல்ல, அதனால கோபம். அல்லது குடும்பத்தில் ஏதாவது உன்னிட்ட பேசிட்டாங்க, அதனால கோபம். ஏழான சகோதரர்களே, எங்களோட சமூகத்துல எவ்வளவு சாரியான மக்கள் இருக்கிறாங்க. தாய் தந்தையுடைய கோபத்தை நிலைநிறுத்த வருஷங்களுக்கு உம்மாவோட பாப்பாவோட கோபத்தை நிலைநிறுக்கிறாங்க. இந்த இடத்துல ஞாபகம் வந்து சொல்லாமல் என்ன சொல்றேன், எங்களோட ஏரியாவில் ஒரு ஜனாசாவை கேள்விப்பட்டேன். அந்த மௌத்தானோட எனக்கு தெரியும். ஆனா அவரோட மகன் ஏழை நெருங்கிய நண்பர், அவருக்காக வேண்டி, அவரோட முகமதுக்காக வேண்டி அந்த ஜனாசாவுக்கு போனேன். போனா எனக்கு தெரிஞ்சாலையா நான் பார்க்கணும், என் நண்பர்களையா பார்க்கணும், அவரையா விசாரணை செய்யணும். அவரை பார்த்தா அவருக்காக இல்லை. மேலான சங்கையானவர்களே, ஜனாசா அடைப்பதற்கு பின்னால வாரம் காண இல்லை, எங்க போயிருங்க? இப்பதான் வந்தேன். சுப்ஹானல்லாஹ். ஒரு விசாரணை பார்த்தா உம்மா அவருக்கு சொத்து கொடுக்கல, என்ன எல்லா சொத்தையும் தங்கச்சி கொடுத்தது கோவிச்சுட்டு பேருக்கு மனமையிட்டு வந்திருக்கிறார். அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட சீரழிகளும் எங்க சமூகத்தில் இங்க தான்
செய்யலாம். இப்படி இருந்தா வானத்திலிருந்து நெருப்பு மழை பெய்தாலும் அதை நாங்கள் ஆச்சரியப்படுறது முடியும். நெருப்பு மழை பெய்தாலும் ஆச்சரியப்படுறது முடியல. இதனால்தான் எல்லாமே தலைகீழா போயிருக்கு. பழையவங்க இருக்கீங்க என்ன வெள்ளாம செய்ய காலத்துல சொல்லுவாங்க, இந்த காலத்துக்கு இந்த மழை பெய்யும், எது மழை பெய்யும், உழுது மழை பெய்யும், இப்ப விளைஞ்சிட்டோம், இப்ப மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எல்லாம் தலைகீழா போகுது. என்ன எது மழை பெய்யுது, நெருப்பு மழை பெய்யும். ஏன் சகோதரர்களே, வெட்டக்கூடிய காலத்துல மழை பெய்யுது, எங்களுடைய துஆ கபூலாக இல்லை. இதற்கு மெயின் காரணம் உறவனாக துண்டிக்கிறோம். மாஷா அல்லாஹ், அழகான பள்ளி, இதுக்கெல்லாம் ஃபேன் லைட்கள் எல்லா ஏற்பாடும் செஞ்சுக்கிறோம். இப்ப இது கரண்ட் இருக்கிறது, கரண்ட் இல்லை. எவ்வளவு அழகான ஃபேன் போட்டும், எவ்வளவு அழகான லைட்டை போட்டும், எவ்வளவு அழகான பல்ப் செட்டுகளை போட்டும் என்ன பிரயோசனம்? கரண்ட் வேணுமே. அதை போட்டால் சகோதரர்களே, நாங்க லேசான சில வழக்குகளை செஞ்சுட்டு மெயின் சுவிட்சான கரண்ட போல உள்ள அந்த இபாதத்தை நாங்க கட் பண்ணிடுவாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரை பத்தி சொல்லுவாங்க. ஹஜ்ரத் மூசா கலீமுல்லாஹ். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடன் பேசக்கூடிய, அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபி. இப்ப ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல கடும் வறட்சி, மழையே இல்லை, தண்ணியே இல்லை, மிருகங்களுக்கு கூட குடிக்கிறதுக்கு பாவிக்கிறது தண்ணியே இல்லை, கடுமையான வெயில், கடுமையான வறட்சியாக இருக்கு. இப்ப ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய கூட்டத்தை கூப்பிட்டு சொன்னாங்க, நாங்க எல்லாரும் மழைக்காக வேண்டிய என்ற காத்து ஒதுக்கு அதான் துவாக்கி. அவங்க இருக்கிறாங்க கூட்டத்துல, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நபி, அல்லாஹ்வுடன் பேசக்கூடிய நபி. இப்ப இவங்க இருந்து இவங்களுடைய தொழுகையை நடாத்திட்டு இவங்க இந்த மக்களோட நின்று தௌபா செய்றாங்க. மழைக்காக வேண்டி துஆ கேட்கிறாங்க. துஆ கேட்டு 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 அதுக்கு பின்னால வானத்தின் பக்கம் உயர்த்தி பார்க்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், மழையை விட்டு கருப்பு மேகத்தை கூட காண. இப்ப ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கடுமையான கவலை. நான் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபி, நான் இந்த சமூகத்தில் இருந்து நான் துஆ கேட்டு அல்லாஹ் கபூல் செய்யலையே. இப்ப தனியா கையிருந்தாங்க, தனியா துஆ கேட்டாங்க. யா அல்லாஹ், நான் உனக்கு மிகவும் நெருக்கமான நபியாக இருந்தும் நான் இந்த மழை கேட்டேன், நீ எனக்கு மழை தரையிலேயே, என்னுடைய கவுலுக்கு ரஹ்மத்துடைய மழையை இறக்கியே. அவர்கள் அல்லாஹ் கேட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அசரீ சத்தம் மூலமாக அறிவிச்சான், மூசாவே, நீங்க இந்த டீமோட இருந்துட்டு, நீங்க இந்த கூட்டத்தோட இருந்துட்டு துஆ கேட்டு 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 உங்களோட ரெண்டு கண்களும் கண்ணீர் முழுங்கி ரெண்டு கண்களும் இரத்தமாக ஓடினாலும் சரி, நீங்க ரெண்டு கைகளையும் உயர்த்தி யா ரப்பி யா ரப்பி துஆ கேட்கிறீங்க. துஆ கேட்டு 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 உங்களுடைய ரெண்டு கைகளும் வானத்தளவில் உயர்ந்தாலும் சரி, உங்களுடைய இந்த கூட்டத்துடைய துஆவை நான் கபூல் செய்ய மாட்டேன். இதை கேட்பவர்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சரியான கவலையும் ஆத்திரமும் இருந்துச்சு. அல்லாஹ் கேட்டாங்க, யா அல்லாஹ், என்னுடைய இந்த கௌம், என்னுடைய இந்த கூட்டம் உன்னுடைய துஆ கபூலாகாமல் இருப்பதற்கு என்ன பாவம் செஞ்சாங்க என்று கேட்டாங்க. சொன்னாங்க, உங்களுடைய இந்த கூட்டத்துல ரெண்டு சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இருவரும் உறவை துண்டித்த நிலையில் இருக்கிறார்கள். அந்த இருவரும் சலாம் சொல்லி கதைத்து முசாபா செய்யும் வரை நீங்க அந்த கூட்டத்துல நபியாக இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு நான் ரஹ்மத்துடைய மழையை இறக்க மாட்டேன் நான் சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ்வின் நபியாரே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ரெண்டு பேரை நிழல் கண்டு அவர்களை ஒருவருக்கு ஒருவர் கதைக்க பேச சொல்லி முசாபா செய்ததற்கு பின்னால் தான்
நபி அவர்கள் ஹயாத்தோடு இருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவத்துக்குரிய தௌபாவை கபூல் செய்ததற்கு பின்னால் தான் ரஹ்மத்துடைய மழை இறங்கிச்சு. வேறாளர்களே, நானும் நீங்களும் கொஞ்சம் யோசிக்கணும். என்னில் எத்தனை பேர் கோவிச்ச நிலையில உறவை முறைச்ச நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய இரு சகோதரர்கள் சண்டை சச்சரவு செய்கிறார்கள். அவங்க ரெண்டு பேரும் ஏதோ மனிதன் அடிப்படையில் முன்னப்பின் ஆயிட்டு சந்திச்சாங்க. முதலாவது நாள் கைது போல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி முசாஃபா செஞ்சு போறீங்க. நாங்க அப்படி செய்யலையே. ஏதாவது ஒரு வார்த்தை, ஒரு மசூரால, ஏதாவது ஒரு பள்ளியுடைய நல்ல விஷயத்துல கொஞ்சம் முன்ன பின் ஆயிட்டா நாங்க ஜென்ம பகையாயிடுவோம். அவர் இந்த வழியா வந்தா இவர் அந்த வழியா போயிடுவார். என்ன நினைக்காது, இதுக்கு போறோம் அவனோட கைக்கிறதே. ஆனா இவர் பள்ளியுடைய நிர்வாகியாக, மதரசாவுடைய நிர்வாகியாக, தலைவராக, அந்த நல்ல விஷயத்துல பொது விஷயத்துல முக்கியமான ஒரு அதிகாரி. இதெல்லாம் எங்களுக்கு பெரிய பாடம் சகோதரர்களே. எங்களுக்கு விட்டு கொடுக்கேமா, மன்னிப்பு கொடுக்கேமா, மற்றவங்களோட நல்லவரை நடந்து கொள்ளேமா, பணிவுடன் போயிருக்கேமா. இவங்க தான் நிர்வாகம், இவங்க தான் சமூக சேவைக்கு வரணும். இல்ல அவர்கள் கைவிடாது இவர் சாக்க படித்து கொண்டிருக்கிறார்னா இவர் செய்வராகுவார், இவர் செய்வரா தலைவர். என்ன வாப்போட சண்டை பிடிக்காது, வாப்போட கொஞ்சம் வாய்க்காக்குள் மான பார்த்தா வெளியே இன்னொரு டீம் வச்சு கபடிக்கிறார். இதெல்லாம் பாதுகாக்கணும். வேளாண் சங்கியானவர்களே, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கிருபை கடப்பதற்கு மெயின் காரணம் தான் சண்டை சச்சரவு, கோபத்தை கொண்டு வர. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவு அரஃபா தேட அரஃபா நாளைக்கு இத தேட ஒரு ஒன்றை பார்த்தோம்னு சொன்னா சரியா போற 10 அரஃபாவுடைய நாளில் லைலத்துல் கத்ர் தேடினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானுடைய கடைசி 10 ஒற்றைப்படையான நாட்கள் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுக்கிறான். ஆனா ஒருவரை தவிர, அவர் யார் யார் உறவை துண்டிச்சு வாழ்ந்தாரோ இவருக்கு மன்னிப்பு இல்லை. அது ஒரு ஸ்டைல். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க எல்லாம் ஏன் கஷ்டப்படணும்? அரபா எப்ப மாதிரி உங்க லைலத்துல் கத்ர் இந்த நேரத்துல, இந்த நேரத்துல, இந்த நாளில் அறிவித்தாரே வான்னு சொல்லி பள்ளியை விட்டு வெளியே சஹாபாக்களை கூட்டிட்டு போனாங்க. ஆனா பார்த்தா லைலத்துல் கத்ருடைய அடையாளம் வந்தது 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 ஒரே பாக்க வங்கி 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 அடையாளம் இல்லாம. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைலத்துல் கத்ர் பரக்கத்தான சிறப்பான ஒரு நாள். இந்த நாளும் என்னுடைய உம்மத்துக்கு மறைக்கப்பட்டு விட்டது. காரணம் என்ன? அதோ அந்த இடத்துல ரெண்டு சகோதரர்கள் சண்டை சச்சரவு செய்து கொண்டிருந்தார்கள். அதனுடைய விபரீதம் தான் பரக்கத்தான லைலத்துல் கத்ர் மறைக்கப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்திரம் இல்ல, கியாமத் நாள் வரைக்கும் உங்கள் ஒருத்தருக்கும் லைலத்துல் கத்ர் எந்த நேரத்துல ஃபிக்ஸட் ஆகிடுதியா? அவ்வளவு பரக்கத்தான லைலத்துல் கத்ர் மறைக்கப்பட்டதே சண்டை சச்சரவு செஞ்சிருக்காங்க. இதனால வேணாம் சகோதரர்களே, மற்றவர்களுடைய மானம் மரியாதைகளுக்கு அமானிதம், மற்றவர்களுடைய குறைகளை நாங்கள் துருவி துருவி தேடக்கூடாது. மற்றவர்கள் குறைகளை மறைச்சுவார். இது எனக்கும் உங்களுக்கும் அப்படி ஒரு அமைப்பு இல்லையே. சொல்லாதீங்க சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு பார்த்தா முழு ஊருக்கும் தெரியும். வேளாண் சகோதரர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் என்ன சொல்லி முடிச்சு போடுறேன், கியாமத் நாளைக்கு மஹ்ஷரின் போது ஒரு சைடுல மலக்குமார்கள் இருப்பாங்க, இன்னொரு சைடுல சுஹதாக்கள் இருப்பாங்க, இன்னொரு சைடுல ஆலிம்கள் இருப்பாங்க, இன்னொரு சைடுல எங்களை போன்ற பொதுமக்கள் இருப்பாங்க. இவங்க எழுதுறாரு வெற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்விகளை கேட்பாங்க. இப்ப மலக்குமார்கள் அதான் நபிமார்கள் இருப்பாங்க, சுஹதாக்கள் இருப்பாங்க, உலமாக்கள் இருப்பாங்க. அல்லாஹ் என்ன செய்வான், எங்களை போன்ற பொதுமக்களை சிலர்களை கூப்பிட்டு அல்லாஹ் அவங்கள்ட்ட சில ரகசியங்களை
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஒரு மனிதனை கூப்பிட்டு, மனிதா நீ இந்த இடத்துல இந்த பாவத்தை செஞ்சா, அந்த இடத்துல அந்த பாவத்தை செஞ்சா, நீ அப்படி நடந்து கொண்டா, இப்படி நடந்து கொண்டா, எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்வான். சொல்ற நேரத்துல இந்த அடியானும் பயந்து இருப்பான். இப்ப அல்லாஹ் சொல்வான், இந்த இடத்துல ஏழை இந்த அடியான் இந்த பாவத்தை செஞ்சத போன ரெண்டு கண்ணாடியும் பாத்தியா இல்லையா? யாரா நான் பார்த்தேன் அல்லாஹ். ஆனா யாரா நான் யார்கிட்டயும் சொல்லவே அல்லாஹ். சொல்லவான ஊருக்கு நான் பைய அடிக்கவே அல்லாஹ். நான் என் மனசுக்குள்ள விட்டுக்கொண்டே அல்லாஹ். என் மனைவிக்கு சொல்லவே அல்லாஹ். என் உம்மாக்கு சொல்லவே அல்லாஹ். என் நண்பர்களுக்கு சொல்லவே அல்லாஹ். ஒருத்தருக்கு சொல்லாம நான் என் மனசோட விட்டுக்கிட்டே அல்லாஹ். எனவே சொல்லுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, இந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்வான், ஏன் அடியானுடைய குறைய நீ ஒழித்து மறைக்கிறனால கோடான கோடி மக்களுக்கு முன்னால் உன்னுடைய பாவத்தை நான் மறைத்து விட்டேன், ஒழித்து விட்டேன், மன்னித்து விட்டேன். நீ உன பார்த்த சொர்க்கத்துக்கு போவான் அல்லாஹ் கொடுத்துவான் என ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானா. நாங்க எதில் பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானா. யார் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யார் என்னை பெற்று வளர்த்து சீராக்கி பாலூட்டிய என்னுடைய தாய் தந்தை அனைத்து பாவங்களை மன்னிப்பாயாக. யார் என்னுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யார் உற்றார் உறவின் நண்பர்கள் முஸ்லிம்கள் உலக முஸ்லிம்களுடைய சிறிய பெரிய அத்தனை பாவங்களை மன்னிப்பாயாக. யார் இறுதி முறை நல்லதாக